Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays. வணக்கம் மேம். அந்த ப்ளூபெர்ரில அப்படி என்னதான் மேம் இருக்கு? அதுல உண்மையிலேயே எதுவும் விஷயம் இருக்கா? இல்ல அது மட்டும் சாப்பிட்டாலே வாழ்ந்துடலாமா 100 வருஷம்? இல்ல உங்களுக்கு வந்து ப்ளூபெர்ரி அப்படிங்கிறது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் சி இதெல்லாம் கண்டிப்பா இருக்கு. இல்லைன்னு சொல்ல. கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுக்கு புரோட்டீன் அந்த தேவைகள்லாம் நிறைவேற்றுது. ப்ளூபெர்ரி இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் ஃப்ரூட். அதாவது அந்த காலத்தில் வந்து ஆதி மனிதர்கள் வந்து ஹண்டர் அண்ட் கேதரர் அப்படிம்பாங்க. கேதரர் அப்படிங்கிறவங்க பொறுக்கிறவங்க. நம்ம காலத்தில் நீ கலெக்டர் வேலை பார்க்க தான் போவேன் அப்படின்னா பொறுக்கிற வேலை பார்க்க போகிறேன் அப்படிம்பாங்க. சின்ன வயசில் ஜோக்குக்கு சொல்லுவாங்க. அந்த பொறுக்கிற வேலை தான் நம்மளோட முக்கியமான வேலை. ஒன்று வேட்டையாடும் போது புரோட்டீன் கிடைக்கும். உங்களுக்கான விட்டமின்ஸ் இதெல்லாம் வந்து அவனுக்கு தேவையான ஒரு விஷயம், ஃபைபர் விட்டமின் எல்லாமே கேதரிங்கில் தான் கிடைக்கும். என்ன கேதரிங் அப்படின்னா நம்ம ஊரில் அந்த காலத்தில் சின்ன நவாப்பழம், இப்போ தான் ஹைப்ரிட்லாம் வந்துருச்சு. குட்டி நவாப்பழம், குட்டி இலந்த பழம், அப்புறம் நிறைய நம்ம ஊரில் வந்து இந்த வேலியில் பறித்து சாப்பிடுவோம். கொடுக்காப்பள்ளி கூட வெறும் சின்ன சின்ன வேலி காயெல்லாம் பழுப்போம். அந்த சிவப்பு காய் செடி மாதிரியே நிறைய வேலி காயெல்லாம் பழுப்போம். அப்புறம் கீழே ஈச்சம்பழம், கீழே நிறைய பழங்கள்லாம் இருக்கும். சும்மா இப்படிலாம் போய் பறிச்சுட்டு வருவோம். இப்போ இதே வெளிநாட்டில் வந்து அதையே வந்து பெரிஸ் அப்படிம்பாங்க. ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, ராஸ்பெரி, புளிப்பாலாம் நிறையா பெரி இருக்கும். இப்போ தான் இனிப்பாக பெரி வருது. முன்னெல்லாம் ரொம்ப இதெல்லாம் புளிப்பாக தான் இருக்கும். ஸ்ட்ராபெரி இப்போ இனிப்பாக மாற்றிட்டாங்க. ஆக்சுவலி இனிப்பு எல்லா பழமும் எப்படி மாறுது. நம்ம சின்ன வயசில் ஒரு ஆப்பிள் சாப்பிடுவோம். சின்ன வயசு வாழைப்பழம் நம்ம சாப்பிட்ருக்கோம், ஞாபகம் இருக்கா? இப்போ அந்த வாழைப்பழமே காணும். ஒரே இனிக்குது எல்லா வாழைப்பழமும். கொய்யாக்காய் புளிக்கும், மாங்காய் புளிக்கும், எதுவுமே புளிக்க மாட்டேங்குது, எல்லாமே இனிக்குது. வெங்காயத்துக்கு தான் வந்து கொஞ்சம் இனிக்கும், மற்றபடி எல்லா காயும் கொஞ்சம் கசப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும். அது அப்படி மியூட்டன் பண்ண முடியுதா? பழங்களை உங்களுக்கு அப்படி தானே மாற்றிருக்காங்க. இல்லை இன்றைக்கி பச்சை பழம்லாம் இன்றைக்கி ஃபுல்லாக தானே வருது. இல்லை உங்களுக்கு வந்து அந்த வெரைட்டியை தான் இன்றைக்கி விளைவிக்கிறாங்க. அந்த புளிக்கிற வெரைட்டிலாம் போயிடுச்சு. அதை வந்து கிராஸ் பண்ணி செடியை கிராஸ் பண்ணி எது இனிப்பாக இருக்கோ அதை கொண்டு வந்து ஆராய்ச்சி மூலமாக எங்கள் ஸ்கொயராலாமா தர்பூசு விளைவிக்கிறாங்க. இன்றைக்கி என்ன தான் முடியல, எல்லாமே முடியும். ஸோ அப்போ அந்த ப்ளூபெர்ரி அப்படிங்கிறது வந்து பவர் பேக்டு வித் ஆன்டி ஆக்சிடென்ட். வெறும் ப்ளூபெர்ரி மட்டும் சாப்பிட்டானா கிடையாது. உங்களுக்கு வந்து அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளோட ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இதாகும். நம்மளோட இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். அதை தவிர நம்ம உடலில் வந்து நல்ல செல்கள், கெட்ட செல்கள், இறந்து போன செல்கள்லாம் இருக்கும். அது எந்த சமயத்தில் என்ன விதமாக செய்யும் நம்மளுக்கு தெரியாது. அப்போது இது ஒரு கான்செப்ட் தான். அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அந்த இதெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட் சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த விஷயங்கள் வந்து கம்மியாகி நம்மளுக்கு ஆன்டி ஏஜிங் ஆகுது, அதாவது வயசு குறையுது அப்படிம்பாங்க. இது வந்து வெறும் ப்ளூபெர்ரின்னு கிடையாது. நம்ம ஊரில் நாட்டு இலந்த, நாட்டு பழங்கள், நாட்டு குட்டி பழங்கள், அதாவது ஹண்டர் கேதரர் காலத்தில் நம்ம கேதரிங் பண்ண எல்லா பழங்கள்லேயும் ப்ளூபெர்ரிக்கான அதே அளவுக்கு இருக்குது. ப்ளூபெர்ரியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கே தவிர்த்து வேறு ஒரு விஷயமும் எக்ஸ்ட்ரா கிடையாது. நம்மளுக்கு எப்போதுமே ஒரு ஃபேன்சியாக ஒரு விஷயம் வரும். திடீர்னு பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம்னு ஒன்று வந்தது, கலப்பி விட்டாங்க. பார்த்தா தலையில் எண்ணெயை தேய்ச்சிக்கிறாங்க. அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஆயில்னு ஒன்று வந்தது. அவங்கள மாரி உலகத்தில் தலையில் தடவினா ஃப்ரெஞ்ச் ஆயில், வயிற்றில் தடவினா ஃப்ரெஞ்ச் ஆயில், வாயில் ஊற்றினா ஃப்ரெஞ்ச் ஆயில்னாங்க. அதே மாதிரி இப்போ ப்ளூபெர்ரியை தூக்கியிருக்காங்க. இது வந்து எப்போதுமே வந்து பச்சை புடவை கட்டினா அண்ணனுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக்காக அச்சய திதிக்கு தங்கம் வாங்குற மாதிரி ப்ளூபெர்ரியை சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. ப்ளூபெர்ரின்னு கிடையாது, ப்ளூபெர்ரி நல்லது தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் ப்ளூபெர்ரியோட எல்லா பழங்களும் டெய்லி நம்ம சாப்பிடும்பொழுது மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். சரியான அளவில் புரோட்டீனும், சரியான அளவில் இந்த மாதிரி சிறு பழங்கள், பெரும்பழங்களில் வந்து என்னன்னா உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி. சப்போட்டா சாப்பிட்டிங்கன்னா இனிக்கும். வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம் இதை நீங்கள் எடுக்கவே முடியாது. அப்போ சிறு பழங்கள் அதற்கான மாற்றாக இருக்குது. ஸோ அந்த சிறு பழங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது. அதை வெறும் ப்ளூபெர்ரியோடு நம்ம பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் ப்ளூபெர்ரி விற்கிறவங்களுக்கு நல்ல விஷயம். அதே போல இப்போ டீயும் பார்த்தா கிரீன் டீ வந்துருச்சு. அதாவது முன்னாடி வந்து கிரீன் டீ மட்டும்தான் ஃபேமஸாக இருக்கும். அது குறிப்பாக அந்த டயட் இருக்கிறவங்களால தான் அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இப்போ பார்த்தா ரெட் ஃப்ளவர்ஸ், ப்ளூ டீ, அது இதுன்னு, அதாவது ஒன்றும் இல்லை, செம்பருத்தியில் பண்ணுற டீ, அப்புறம் பன்னீர் பூ, அப்புறம் மஞ்சள் கலரில் ஒரு பூ, ஆவாரம் பூ, ரோஸு, ப்ளூ கலரில் ஒன்று
சங்குப்பூட்டி இந்த மாதிரி நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றின உங்கள் கருத்து? நிறமிகள் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பற்றி சொல்கிற மாதிரி ஃப்ளாவனாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். விட்டமின் பி அப்படின்னு சொல்லி ஒரு வகைகள் இருக்குது. அந்த ஃப்ளாவனாய்ட்ஸும் திருப்பி இந்த ஆன்டி ஏஜிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளோட உடம்புல ஒரு நாளைக்கு 5 நிறங்களாவது சேர்க்கணும். இப்போ நம்ம டெய்லி வந்து ஒரு 5 நிறமிகள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னா 5 நிறம் உள்ள சாலட் சாப்பிடுங்க அப்படிம்பேன். ஒரு பச்சை நிறம், ஒரு வெள்ளரிக்காய், ஒரு தக்காளி, ஒரு முள்ளங்கி, வெங்காயம், கேரட்டு, ஒரு கொத்தமல்லி மாதிரியான பச்சை நிறம், இப்படி எல்லா நிறங்களும் சேர்ந்து ஒரு சாலடாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன். ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். வெங்காயத்தை நெருக்கி போடலாம், தக்காளியை நெருக்கி போடலாம், 2 கலர் கேப்சிகம் போடலாம், கேரட்டை நெருக்கி போடலாம். இந்த மாதிரி போட்டாலே 5 நிறம் கிடச்சிடும். ரொம்ப நம்ம அது அப்படியே 5 நிறம்னா என்னென்னமோ அப்படின்லாம் கற்பனை பண்ணிக்க வேண்டாம். ஒரு 5 நிறம் உள்ள உணவு நீங்கள் டெய்லி சாப்பிட்டாலே ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பூக்கள் இருக்கு இல்லையா, அந்த பூக்கள் வந்து நம்ம உடலுக்கு இந்த நிறமிகள் அதாவது ஃப்ளாவனாய்ட்ஸை ஜாஸ்தி பண்ணும். ஃப்ளாவனாய்ட்ஸ் ஜாஸ்தி பண்ணும்போது டீயை குடிக்கிறோம், காப்பியை குடிக்கிறோம், கருப்பட்டி காப்பின்னு குடிக்கிறோம், அதை குடிக்கிறோம், இதை குடிக்கிறோம். அதை குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த சங்குப்பூட்டி, இந்த டீ இதெல்லாம் குடிச்சிங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ளாவனாய்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலாம் நம்மளால் எல்லா ஃப்ளாவனாய்ட்ஸையும் சேர்க்க முடியாது. அப்போ ஒரு வேளையோ 2 வேளையோ அதை குடிச்சிக்கிட்டே இருந்தாலும் நல்லாக மாட்டோம். எப்போதுமே சொல்கிறேன், எல்லாமே அளவாக ஒரு 2 டீ அந்த டீ குடிக்கிறதுனால ஒன்றும் ஆகாது. கண்டிப்பாக அதோட ஃப்ளாவனாய்ட்ஸ் நம்மளுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு உணவு தான் அது. அதை வந்து ரொம்ப அதை மேஜிக்கல் ட்ரிங்காக பார்க்காம ஒரு ஆடட் விஷயமாக நம்ம அதை எடுத்து செய்யலாம். இப்போ ப்ளூபெரியும் ஒரு ஆடட் விஷயந்தான். அதே மாதிரி இந்த ஃப்ளாவனாய்ட்ஸ் இருக்கிற பூக்களின் டீ நான் வந்து அதை பரிந்துரையே இப்போ செய்கிறேன். அது கொஞ்சம் சாப்பிடுங்க, கொஞ்சம் நம்மளோட இது ஆகும், நல்ல எனர்ஜைஸ் ஆகும், ஆன்டி ஏஜிங்க்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது கொஞ்சம் தூண்டி விடும். அது மட்டும் கிடையாது, பசுமஞ்சள் சாப்பிட்றது, இது பசுமஞ்சளும் ஒரு நிறமி தான் நம்மளுக்கு. பசுமஞ்சள் சாப்பிட்றது இதெல்லாம் சுடுதண்ணியில் கலந்து சாப்பிட்ற மாதிரியா இல்லை, வெறும் பசுமஞ்சளை மிளகுல வச்சு தான் எப்போதுமே பசுமஞ்சள் சாப்பிட்ணும். ஏன்னா மிளகு வந்து என்ஹான்ஸ் பண்ணும், அந்த குர்குமினை என்ஹான்ஸ் பண்ணும். ஆனால் பசுமஞ்சள் வந்து மிளகு சாப்பிட்றாங்க. இதே வந்து இந்த பேலியோ குழுக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பூண்டு, தேங்காய் எண்ணெய், பசுமஞ்சள், மிளகு வச்சு சாப்பிடுவாங்க. அப்புறம் மஞ்சள் பேஸ்ட்டு சாப்பிடுவாங்க. பூண்டு, பசுமஞ்சள், துளசி, மிளகு இதை வச்சு அவங்க வந்து மஞ்சள் பேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. அது வந்து நம்மளோட இன்ஃப்ளமேஷனை பெரும் அளவில் குறைக்கும். ஃப்ளாவனாய்டு எல்லாமே நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் குறைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட், நிறமிகள் இது எல்லாமே முக்கியமாக பசுமஞ்சள் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு மருத்துவ உதவியாகவே செய்யுது. ஸோ நம்மளோட எல்லா ஹெர்பலுமே நல்லது தான். ஆனால் அந்த ஒரு இப்போ வந்து கிராம்பு வந்துடுச்சு பார்த்தீங்களா, திடீர்னு கிராம்பு பட்டையெல்லாம் வந்து கிராம்பு சாப்பிட்டா நல்லது, பட்டை சாப்பிட்டா சின்னமன் திடீர்னு கிளம்பிடுச்சு. இன்ஸ்டாலாம் பார்த்தீங்கன்னா அதில் பொடியாக இருக்குது. ஐயோ, அந்த இன்ஸ்டாவை பார்த்து பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்குது. ஸோ என்ன கேட்டால் இன்ஸ்டாவில் உட்காந்து பார்க்குறத விட போய் சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. காலையில் நம்ம எடுத்துக்கிற அந்த டீயில், அதாவது பிளாக் டீயோ க்ரீன் டீயோ, தேனை கலக்கிறதா, அப்புறம் இன்னும் நெய். இப்போ இது அதிகமாகிட்டு இருக்கு. ஒரு ஸ்பூன் நெய். ஏன்னா முக்கால்வாசி ஹீரோயின்ஸ் வந்து அவங்களோட இன்டர்வியூல வந்து SCFA அப்படிம்பாங்க, ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ங்கிறது நெய்யில் இருக்குது. அது வந்து கட் ஃப்ளோராக்கு நல்லது. ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அது வெறும் வயிற்றில் தான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. அது வந்து ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறதுனா கொடுக்கட்டும், பிரச்சனை கிடையாது. அதே கால வயசில் வந்து தேன் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட சுகர் ஸ்பைக் ஜாஸ்தியாகும். சுகர் ஸ்பைக் ஜாஸ்தி ஆச்சுன்னா அது உடலுக்கு நல்லது இல்லை. இதே நெய் வந்து சுகர் ஸ்பைக் ஜாஸ்தி பண்ணாது. ஸோ உங்களோட உணவாக நெய் சாப்பிட்டிங்கன்னா சில பேருக்கு டாய்லெட் போகும், அப்போ கட் கிளென்ஸ் ஆகும். அந்த கட் கிளென்சிங்க்கு அந்த நெய் ஹெல்ப் பண்ணிச்சுன்னா அது நல்லது. அப்படியே திருப்பி சொல்கிறேன், ஒரே ஒரு உணவுனால் எந்த மேஜிக்கும் நடக்காது. ஒரு திட்டமிட்ட சரிசமமான ஒரு உணவு முறையை பின்பற்றணும். அதுக்கு அந்த நெய்யும் ஒரு பாட்டாக இருந்துட்டு போட்டோம், அவ்வளோதான். என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார், ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன்.